நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி நன்றி இயேசுவே. அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. கால் தடுமாறாமல் கண்ணீரில் மூழ்காமல் கண்மணி போல் என்னை காத்து கொண்டீர். கால் தடுமாறாமல் கண்ணீரில் மூழ்காமல் கண்மணி போல் என்னை காத்து கொண்டீர். இந்த நாள் வரையும் என்னை கொண்டு வந்தீர். இன்னுமாய் கிருபை தந்து தாங்குகின்றீர். இந்த நாள் வரையும் என்னை கொண்டு வந்தீர். இன்னுமாய் கிருபை தந்து தாங்குகின்றீர். இம்மானேசம் நீ காண்பிக்க என்னில் ஒன்றுமில்லையே, உம் அன்பு திணையில்லையே. இம்மானேசம் நீ காண்பிக்க என்னில் ஒன்றுமில்லையே, உம் அன்பு திணையில்லையே. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. தீங்கொன்றும் அணுகாமல் தீபம் அணையாமல் திருக்கரம் கொண்டென்னை ஆதரித்தீர். தீங்கொன்றும் அணுகாமல் தீபம் அணையாமல் திருக்கரம் கொண்டென்னை ஆதரித்தீர். என்னையா இவ்வளவாய் நீர் நேசித்தீர். உண்மையாய் என் விளக்கை நீரேற்றினீர். இவ்வளவாய் நீர் நேசித்தீர். உண்மையாய் என் விளக்கை நீரேற்றினீர். இம்மானேசம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றுமில்லையே, உம் அன்பு
நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி நன்றி இயேசுவே. அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் கடந்து செல்லுவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ரெவலேஷன் சாப்டர் 10 verse 6. இனி இங்கே ஒரு வார்த்தையை கேட்கிறோம், இனி காலம் செல்லாது அப்படின்னு ஒரு இடம். கிட்டத்தட்ட 6000 வருஷங்களாக இந்த உலகத்தில் மனுஷனை படைச்சு நம்மை வாழ வைத்த தேவன் ஒரு வார்த்தை சொல்றார், இனி காலம் செல்லாது. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதினது யார் தெரியுங்களா? யாரு? பிதாவாகிய தேவன். புதிய ஏற்பாட்டில் 3 பக்கம் இருக்குது. ஒன்று சுவிசேஷம், அடுத்தது நிருபங்கள், கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம். சுவிசேஷத்தை எழுதினவர் இயேசு கிறிஸ்து, நிருபங்களை எழுதினவர் ஆவியானவர். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதினது யார் தெரியுமா? பிதாவாகிய. அந்த வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரனுக்கு காண்பிக்கும் பொருட்டு, நன்றாய் கவனிங்கள், தேவன் இயேசு கிறிஸ்துக்கு ஒப்புவித்த வெளிப்படுத்தின விசேஷம் தேவன் எழுதி அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்து கையில் கொடுக்கிறார். தேவன் இயேசு கிறிஸ்துக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனுக்கு ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தியதுமான விசேஷம் பிதாவாகிய தேவன் எழுதி குமாரன் இயேசு கிறிஸ்து கையில கொடுத்து தூதர்கள் மூலமாக யோவான் கையில கொடுத்து, இப்ப யோவான் மூலமாக வேதத்தில் எழுதப்பட்டு கடைசியா நம்மகிட்ட வந்து ரீச் ஆகிருக்குது இந்த வேர்ட் ஆஃப் காட். வெளிப்படுத்தின விசேஷம் எழுதினவர் பிதாவாகிய தேவன், சுவிசேஷத்தை எழுதினது இயேசு கிறிஸ்து, நிருபங்களை எழுதினது பரிசுத்த ஆவியானவர். அதை தெரிஞ்சுக்கோங்க. எனவே இந்த இடத்திலே நல்ல கவனிங்கள், இனி காலம் செல்லாது அப்படின்னு ஒரு வேர்டு வந்திருக்குது. இதை சொன்னது யார் தெரியுங்களா? வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிங்கள். பின்பு பலமுள்ள வேறொரு தூதன், ஒரு தூதன் அனுப்புறார் பாருங்க. பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். யோவான் பார்க்கிற விஷயம் இல்ல, ஒரு பலமுள்ள ஒரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. பாத்தீங்களா? மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனைப் போலவும் அவனுடைய கால்கள் அக்கினி பயங்கரமான ஒரு தூதன். அவர் தான் இதை சொல்லி இருக்கிறாரு. சாதாரண தூதன் அல்ல, ஒரு பலமுள்ள தூதன் சூரியன் எப்படி இறங்கி வர்றாரு. அடுத்து வாசியுங்கள். திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகத்தை அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை, நல்ல கவனிங்க, தன்னுடைய வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும், ஒரு பாதத்தை சமுத்திரத்தின் மேல வச்சிருக்கிறாரு. அடுத்து தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து. எப்படி இருக்கும் பாருங்க அந்த காட்சி, எப்படி இருந்திருக்கும். யோவான் பத்ம தீவுல விஷன் பார்க்கிறாரு. ஒரு பலமுள்ள தூதன் அப்படியே வானத்தை இறங்கி வர்றாரு. அப்படியே மேகக்கூட்டங்கள் சூழ வானவில்
சூழ இறங்கி வராரு. ஒரு பாதத்தை சமுத்திரத்தின் மேல வைக்கிறாரு, இன்னொரு பாதத்தை பூமியின் மேல் வைத்து என்ன சொல்ல வாசிங்க, அடுத்து வாசிங்க. சிங்கம் கெர்ச்சிக்கிறது ஹalleluya. இந்த இடம் பயங்கரமான இடம். சிங்கம் கெர்ச்சிக்கிறது போல் மகா சத்தமாய் அந்த ஆர்ப்பரித்தான். இடம் எப்படி பயங்கரமா இருந்திருக்கும். அந்த தூதன் வந்து இந்த இனி காலம் செல்லாதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி சிங்கம் கர்ஜிக்கிறது போல மகா சத்தமாய் பயங்கர ஆர்ப்பரித்தான். சத்தம். யோவான் யோசிக்கிறாரு, ஏன்னா இவ்வளவு பெரிய தூதன் அவர் பார்த்ததில்லை, முதல்ல பார்க்கிறாரு. காபிரியேல் தன் கையை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது அப்படின்னு ஒரு வார்த்தை எங்க சொல்றாரு. ஏன் சாதாரண ஒரு தூதரை அனுப்பிச்சிருக்கலாம், சாதாரண அனுப்பிச்சிருக்கலாம். பட் காட் அதில் உள்ள சீரியஸ்னஸ், இனி காலம் செல்லாது என்ற வார்த்தையில இருக்கிறதான ஒரு சீரியஸ் அந்த ஊழியக்காரனுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் ஒரு பலமுள்ள தூதனை அனுப்பி மேக கூட்டங்கள் சூழ வானவில் சூழ அவன் சிங்கம் கர்ஜிக்கிறது போல கர்ஜித்து தன் கைகளை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து இனி காலம் செல்லாது எல்லாம் சொல்லுவோமா, இனி காலம் செல்லாது அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு இவ்வளவு விஷயத்தை கர்த்தர் பண்ணினார்னா, ஒரு பலமுள்ள தூதனை அனுப்பி மேக கூட்டங்களை அவனுக்கு பின்னாடி அனுப்பி வானவில்ல தலைமையில வச்சு சிங்கம் கர்ஜிக்கிறது போல கரிக்கும்படி சொல்லியிருந்தா அந்த வேர்ட் ஆஃப் காட், அந்த வார்த்தையில் இருக்கிற சீரியஸ்னஸ், அந்த வார்த்தையில் இருக்கிற டெப்த் நமக்கு தெரியணும்னு தன்னுடைய தேவ ஜனங்கள் அந்த வார்த்தையில் இருக்கிற ஆழத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று காட் அப்படி ஒரு பிளான் பண்ணி இருக்கிறார். அந்த வார்த்தையில் இருக்கிற அர்த்தங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து கூட தன்னுடைய ஊழிய பிகினிங்ல மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசியுங்கள். மார்க் அவர்கள் உடனே காலம் மார்க் 1:15 மைக்கில் வாசிக்கட்டும். 1:15 காலம் நிறைவேறிற்று, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிட்டு போதும். இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்பதாக தன் ஊழிய ஆரம்பத்தில் அவர் அதை தான் பேசுறாரு, இந்த வேர்டை யூஸ் பண்றாரு, காலம் நிறைவேறிற்று அப்படின்னு. அப்ப எப்ப நிறைவேறி இருக்கு? 2000 வருஷத்துக்கு முன்னாடியே காலம் நிறைவேறி இருக்கு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி காலம் நிறைவேறி இருக்கு. இதுவரை தேவன் நமக்கு கொடுத்த காலம் எதுமா? கிருபையின் காலம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது கிருபையின் காலம், the grace period. இந்த கிருபையின் காலத்தை ஒரு டைம் முடிக்க போறாரு. இந்த கிருபையின் காலம் நமக்கு கூட்டி கொடுத்த நாட்கள், நம்முடைய ஜீவியத்தில் தேவன் நம்முடைய வாழ்க்கையை கூட்டி கொடுத்து நம்முடைய தேசத்தில் ஜனங்களுக்கெல்லாம் வாழ வச்சு ஒரு நாட்களை கூட்டி தேவ ஜனங்கள் மேல் அவர் கிருபை கொடுத்தார். பார்த்தீங்களா, அதுக்கு பேர் என்ன? கிருபை. காலம் முடிந்ததுன்னு சொன்னாலும் இப்போ நம்ம வாழ்கிற காலம் என்ன காலம் தெரியுங்களா? முடிவு காலம் தான், ஆனால் கிருபையின் காலம். இன்னும் கொஞ்ச நாள் கிருபையின் காலத்துக்கு முடிச்சிருவார் கர்த்தர். இந்த கிருபையின் காலத்தை நாம் இந்த நாள என்ன சம்பவிக்கும் அப்படிங்கிற சில விஷயத்தை நம்ம கொஞ்சம் பார்ப்போம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 1-2. டேனியல் சாப்டர் 7:1-2. பாபிலோன் ராஜாவாகிய பெல்சாத்சார். தானியேலை பத்தி நம்ம கொஞ்சம் பார்க்க போறோம். வாசி மறுபடியும். பாபிலோன் ராஜாவாகிய பெல்சாத்சாரின் முதலாம் வருஷத்திலே தானியேல் ஒரு சொப்பனத்தையும் தன் படுக்கையின் மேல் நல்ல ஒரு தலையில் தோன்றின தரிசனங்களையும் கண்டான். அவர் ஒரு சொப்பனம் பார்த்திருக்கிறாரு, தரிசனம் பார்த்திருக்கிறார். சொப்பனத்தை பார்த்திருக்கிறாரு, தலையில் தோன்றின தரிசனம் உள்ள வந்து லோடு பண்றாரு கர்த்தர். பிற்கால சந்ததிக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்க போகிற விஷயத்தை தானியேல் மூலமாக தேவன் வெளிப்பாடு கொடுக்கிறார். அடுத்த வாசியுங்கள். பின்பு அவன் அந்த சொப்பனத்தை உடனே எழுதுறான். எதுக்கு எழுதுறாரு தெரியுமா? பிற்கால சந்ததி இந்த வாசித்து என்ன நடக்கிறது இந்த உலகத்தை அறிந்து கொள்ளும்படி அந்த சொப்பனத்தை எழுத ஆரம்பிக்கிறார் தானியேல். அந்த சொப்பனத்தை எழுதி காரியம் தொகையை விவரித்தார். ஹல்லேலூயா. அது அப்படியே எழுதுறாரு, எழுதி விவரிக்கிறார்.
ஏன் பிற்காலத்திலே தம்முடைய தேவ ஜனங்கள் இந்த உலகத்தில் என்னெல்லாம் நடக்கும், எப்படி நடக்கும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும், முன் அறிவிக்கிறார் நம்முடைய காட். அடுத்த வாசியுங்கள். தானியேல் சொன்னது ராத்திரி காலத்தில். என்ன காலம்? ராத்திரி காலத்தில் எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், இதோ வானத்தின், அவர் பார்க்கிறாரு, இதோ வானத்தின் 4 காற்றுகளும், பெரிய சமுத்திரத்தின் வாடை மேல் காற்று, அடித்தது. தென்னை காற்று, கிழக்கு, அப்படி நிறைய காற்றுகள் நிறைய இருக்குது. நான் வானத்துல பார்க்கிறாரு, அந்த சொப்பனத்துல தரிசனத்துல வானத்தை பார்க்கிறாரு. 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. சமுத்திரம் என்ன தெரியுமா? ஜனங்களும் ஜனக்கூட்டம். வெளிப்படுத்த விஷயம் இருக்கு 17-15. பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் வாசம். அப்ப என்ன? சமுத்திரம். பெரிய 4 காற்று வந்து பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. அப்படின்னா வேகமா வந்து, அந்த காற்று வேகமா வந்து அந்த தண்ணீர் மேல அடிக்குது, ஸ்பீடு. அதை பார்க்கிறாரு தானியேல். அடுத்த வாசியுங்கள். அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள, எல்லாம் கவனிங்க, நல்லா கவனிச்சுக்கோணும், முக்கியம். அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள். சொல்லுமா? எத்தனை மிருகம்? 4 பெரிய மிருகம் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. நல்லா கவனிச்சிட்டீங்களா? தானியேலுடைய விஷயம் சொப்பனா. காட் ஒரு ரெவலேஷன் கொடுக்குறாரு தானியேல்ட்ட. அதை தான் எழுதி வச்சு, சும்மாவெல்லாம் எழுதி வைக்கிறீங்க. பைபிளில் எந்த வார்த்தையும் வெறுமே எழுதப்படலை. நாம் வாசிக்கணும், படிக்கணும், தெரிஞ்சுக்கணும், எழுதப்பட்ட வார்த்தைகள். 4 காற்று வேகமாக அடித்து சமுத்திரத்தில் மோதுகிறது. அந்த சமுத்திரத்திலே எத்தனை மிருகங்கள் வருது? 4 மிருகங்கள் அந்த சமுத்திரத்தில் எழும்பி வருகிறது. அப்படி பார்க்கிறாரு, 4 மிருகம் எழுதி வருது. என்ன மிருகம்? பெரிய மிருகம். நம்மளாம் சின்ன சின்ன மிருகம் பார்த்துருக்கோம். சிறுத்தை, அப்புறம் புலி, சிங்கம், இதெல்லாம் ஹைட் இவ்வளோ தான் இருக்கும். ஆனால் கதையை முடிச்சிடும். ஆனால் இவர் பார்த்த மிருகம் 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. அப்படியே உள்ளிருந்து எழும்புது, ஸ்பெஷலாக எழும்புது. அடுத்த வாசியுங்கள். முந்தினது. இந்த 4 மிருகத்தோட ரூபத்தை பார்க்கலாம். ரொம்ப உள்ளே போனோம்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். நான் சொல்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப உள்ளேயெல்லாம் நீங்கள் போக வேண்டாம். ஏன்னா புதுசாக வந்து விசுவாசி இருக்கிறீங்க, பழையவங்க இருக்கிறாங்க, எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி சொல்லணும். புதுசாக வந்து புரியாமல் போயிடும். அதனால 4 மிருகத்தோட பேர் என்னது? முந்தினது சிங்கத்தை போல இருந்தது. 5. பின்பு கரடி. 6. அதன் பின்பு சிவிங்கியை போல இருக்கிற. 7. அதற்கு பின்பு தரிசனங்களில் 4ஆம் மிருகத்தை கண்டேன். அது கெடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமாய் இருந்தது. போதும். இப்ப 4 மிருகம். ஃபர்ஸ்ட் மிருகம் பேர் என்ன? எப்படி இருந்துச்சு? சிங்கத்தை போல இருந்தது. அதற்கு கழுகுகளின் செட்டைகள் கொடுக்கப்பட்டது. முதல் மிருகம் நல்லா வச்சுக்கோ, சிங்கத்தை போல இருந்தது. அதற்கு கழுகுகளின் செட்டைகள் கொடுக்கப்பட்டது. 2வது மிருகம் என்ன? கரடிக்கு ஒப்பாக வேறே 2ஆம் மிருகத்தை கண்டேன். 2வது பார்க்கிறாரு, கரடி மாதிரி. இவருக்கு அடையாளம் தெரியுது, சிங்கம் மாதிரி, கரடி மாதிரி. 3வது மிருகம் என்ன? சிவிங்கி. சிவிங்கினா என்ன தெரியுமா? லெப்பர்டு. இங்கிலீஷ் பைபிளில், தமிழில் நம்ம ஒட்டக சிவிங்கி நினச்சிக்கோ. இல்லை, இதுக்கு பேர் என்ன? சிறுத்தை அப்படின்னு அர்த்தம். இங்கிலீஷ் பைபிள் லெப்பர்டு, அது சிறுத்தை. முதல் மிருகம் எல்லாருமே எங்கூட இருக்கணும், என்னோட ட்ராவல் பண்ணி. என்ன ஃபர்ஸ்ட் மிருகம் வேற என்ன? அதுக்கப்புறம் இங்கே தானியேல் போய் படிச்சிங்கன்னா இங்கே ஈஸியாக புரியணும், உள்ளே நுழைஞ்சிடணும். வெளிப்படுத்துகிற விசேஷம் தானியேல் நமக்கு ரொம்ப முக்கியம். முதல் மிருகம் பேர் என்ன சொல்லுங்க? சிங்கம். அதற்கு என்ன ரெக்கை கொடுக்கப்பட்டது? கழுகனின் ரெக்கைகள் கொடுக்கப்பட்டது. 2வது மிருகம் பேர் என்ன? கரடியை போல இருந்தது. 3வது மிருகம் பேர் என்ன? சிறுத்தை, சிவிங்கி. அதாவது சிவிங்கி சிறுத்தையை போல இருந்தது. 4வது மிருகம் என்ன? கெடியும். அதோட உருவமே கண்டுபிடிக்க முடியல. அந்த உருவத்தை இதுதான் உருவம் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல அவர்னால. அவரு கன்ஃபியூஸ் ஆகுது.
அதனால என்ன எழுதுறாரு, அது கெடியும் அப்படின்னா என்னது, அப்படியே கொடுமை நிறைந்தது. கெடி ஒரு மாதிரி சொல்லுவோம், அந்த ஆளை பார்த்தாலும் ஒரு கெடியா இருக்குது, அப்படியே பார்க்கும்போது அதுக்கு வெறியோட பார்க்குறது. கெடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமாய் இருந்தது, அதற்கு பெரிய இரும்பு பற்கள் இருந்தது அப்படின்னு எழுதுறாரு. இந்த விஷயம் சொப்பனத்தில் பார்க்குறாரு. சொல்லுங்க, இப்போ சொல்லுங்க, எத்தனை மிருகம்? 4 மிருகம். சிங்கம், கரடி, சிங்கம். இப்போ இந்த 4 மிருகங்களை பற்றி இதில் 2 வகையான வெளிப்பாடு இருக்குது. இந்த 4 மிருகங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா, முதல் மிருகம், நல்லா கவனிங்க, முதல் மிருகம் என்பது பழைய ஏற்பாடுல பாபிலோன். முதல் மிருகம் பேர் என்ன? பாபிலோன் சாம்ராஜ்யம். அடுத்து என்ன வந்திருக்குது? அடுத்த ஒரு பாபிலோன் சாம்ராஜ்யம் விழுந்து போன உடனே அடுத்த ஒரு சாம்ராஜ்யம் பைபிளில் எழும்பிச்சு. அதுக்கு பேர் என்ன? மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம். இதை மனசில் வச்சுக்க வேண்டாம். இந்த 4 மிருகங்களும் வெவ்வேறு காலத்தில் வெவ்வேறு ரூபத்தை வெளிப்படுது, வெவ்வேறு அடையாளங்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் முதல் மிருகம் என்னது? பாபிலோன் சாம்ராஜ்யம். இரண்டாவது மிருகம் மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம். மூன்றாவது மிருகம் கிரேக்க சாம்ராஜ்யம். வரலாறு அப்படி கரெக்டாக வரும். கிரேக்க சாம்ராஜ்யம். நாலாவது மிருகம் ரோம சாம்ராஜ்யம். முதல் மிருகம் என்னது? பாபிலோனிய சாம்ராஜ்யம். இரண்டாவது மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம். மூணாவது கிரேக்க சாம்ராஜ்யம். நாலாவது ரோம சாம்ராஜ்யம். இது இப்போ உள்ள காலத்துக்கு நம்ம கொண்டு வருவோம். இப்போ சிங்கம் அப்படிங்கிறது என்னது? இங்கிலாந்து. இப்போ என்னது? பிரிட்டன். அதற்கு கழுகுகளின் சிறகுகள் கொடுக்கப்பட்டதா? கழுகு. அதெல்லாம் கவனிங்க, இதெல்லாம் நேஷனல் அனிமல்ஸ். இது அந்த நாட்டுடைய அடையாளம். ஏன்னா சிங்கம் என்பது பிரிட்டனோட என்னது? நேஷனல் அனிமல். கழுகு என்பது என்ன தெரியுமா? இது அமெரிக்கா. அந்த சிங்கத்துக்கு கழுகின் ரெக்கைகள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா அமெரிக்காவுடைய ஆதரவில் அது பறந்துகிட்டு இருக்குது. அமெரிக்கா பின்புலமாக இருக்குது பிரிட்டனுக்கு அப்படிங்கிற ஒரு அர்த்தம். அதை பார்த்தீங்கன்னா பின்பு கழுகன் செட்டைகள் கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் பிடுங்கப்படுது வருமே. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டது, அது தரையில் எடுக்கப்பட்டு அப்படிலாம் போட்டு வச்சிருக்குது. இப்போ கவனிச்சுங்க, அமெரிக்காவுடைய ஆதரவில் இருந்த இங்கிலாந்து, பிரிட்டன், இப்போ அமெரிக்கா என்ன பண்ணுது? கைவிடுகிறது. அதான் அர்த்தம். இப்போ பிரிட்டன் பிரிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ரொம்ப உள்ள போக வேண்டாம், தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். ஆச்சா? அப்போ முதல் சிங்கம் என்பது என்ன? பிரிட்டன், இங்கிலாந்து. அந்த கழுகனின் சிறகு அமெரிக்காவுடைய ஆதரவு, அரவணைப்பு, அமெரிக்கா விட்டு விலகுது. அதை விட்டு அதான். ரெண்டாவது என்ன மிருகம் பார்த்தோம்? கரடி. கரடி என்பது ரஷ்யாவுடைய அடையாளமாக இருக்கிறது. ரஷ்யாவுக்கு அவங்களுடைய தேசிய விலங்கு. இந்த கரடி வாசிங்க, அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று எப்பவுமே அப்படின்னு போட்டு, அப்படின்னா அமெரிக்கா மாதிரி எல்லாத்தையும் ஆதரவு பண்ணுற ஒரு தேசம் கிடையாது. அமெரிக்கா எல்லா நாட்டுக்கும் சப்போர்ட் பண்ணி பேசும். ஆனால் ரஷ்யா அப்படி, அவங்க எதுக்கு பிடிச்சா அது ஒரு சைட்லேயே தான் நிற்பா. அப்படி யார்? புதின். அவன் ஒரு தனி குரூப்பு. அது அடுத்து என்ன போட்டிருக்கு? அதன் வாயின் பற்களுக்குள்ளே 3 விலா எலும்புகளை கவ்வி கொண்டிருந்தது. அது சில நாடுகளாக இருக்கும். எலும்பி வெகு மாம்சம் தின் என்று அதற்கு சொல்லப்பட்டது. உக்ரைனில் தட்டுறான் பார்த்தீங்களா? உக்ரைன் நமக்கு தெரியாது. 20,000 போர் வீரர்கள் செத்து போயிருக்கிறாங்க. பப்ளிக்ஸ் நிறைய செத்து போயிட்டாங்க. அந்த கரடி ரஷ்யா வெகு மாம்சம் தின் என்று சொல்லப்பட்டது. இன்னைக்கு வர 2 வருஷம் யுத்தம் நடந்துட்டு இருக்கு. எத்தனை பேர் செத்துருக்கு தெரியுமா? கவுண்டிங்கில் வரல நமக்கு. அத்தனை பயங்கரமான வெகு மாம்சத்தை அதை தின்னுகிட்டு இருக்குது ரஷ்யா உக்ரைனில் போகுது. அடுத்து அதன் பின்பு சிவிங்கி, என்ன சொன்னேன்? சிறுத்தை வேறு கண்டேன். அதன் முதுகில் மேல் பட்சியின் செட்டைகள் 4 இருந்தது. தீவிரவாத இயக்கங்கள் 4 வச்சிருக்குது. ஹமாஸ் தீவிரவாதி, ஹிஸ்புல்லா தீவிரவாதி அப்படின்னு கொஞ்சம் எனக்கு அதை பற்றி தெரியாது. இப்படி 4 தீவிரவாத இயக்கங்களை தான் வைத்துக் கொண்டிருக்கிறது. அதை வச்சு தான் அட்டாக் பண்ணுது இஸ்ரேலையெல்லாம். அது பாருங்கள், முதுகின் மேல் பட்சியின் 4 செட்டைகள் இருந்தது. இப்போ இதை பார்த்துட்டோம்.
அது என்னது? ஈரான். இது என்னது? ஈரான். சிறுத்தை என்பது ஈரான். சிங்கம் என்பது பிரிட்டன். கழுகு செட்டைகள் என்பது அமெரிக்கா. கரடி என்பது இது ரஷ்யா. இது வந்து ஈரான். இப்போ 4வது ஒரு மிருகம் தான் முக்கியமான மிருகம். அந்த மிருகத்துக்காக தான் நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். அது 4ஆம் மிருகத்தை கண்டேன், அது கெடியும் பயங்கரம் அப்படின்னு ஒரு மிருகம். ஒரு யூரோப்பியன் யூனியன் எழும்ப போகிறது. ரோம் சாம்ராஜ்யம் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்த பொழுது இந்த உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருந்தது ரோம சாம்ராஜ்யம். இப்போ மறுபடி அதே ரோம சாம்ராஜ்யம் இந்த உலகத்துக்கு வரப்போ அது பேர் இப்போ என்ன ராஜ்யம்? யூரோப்பியன் யூனியன். அதெல்லாம் அதில் கண்ட்ரோலில் வரப்போகுது. இப்போ அதில் ஒரு விஷயத்தை மாத்திரம் என்ன, இன்னும் செய்தி ஆரம்பிக்கல, அது கடைசி வரி மட்டும் படிங்க. 7ல் கடைசி வரி. அதற்கு 10 கொம்புகள் இருந்ததுன்னு போட்டிருக்கேன். இந்த கடைசி மிருகத்துக்கு மற்ற மிருகங்களுக்கு கொம்பு இருக்கிற மாதிரி போடல. கடைசி மிருகத்துக்கு என்ன போட்டு தெரியுமா? எத்தனை கொம்பு சொல்லுங்களேன், கவனிக்கிறீங்களா? 10 கொம்புகள் இருந்தது. இப்ப வெளிப்படுத்தின விசேஷம், பின்பு நான் கடற்கரை மலரின் மேல் நின்றேன். வெளிப்படுத்தின விஷயம் 17:12. நீ கண்ட 10 கொம்புகளும், நீ கண்ட 10 கொம்புகள். எங்க தானியேல் பார்த்தாரு பார்த்தீங்களா? அதே கொம்புகளை யார் பார்த்தா? யோவான் பார்த்தாரு. இப்ப அந்த 10 கொம்புகளை புதிய ஏற்பாட்டுக்குள்ள கொண்டு வரலாம். ஒரு மிருகம், கெடிமான மிருகம், பலத்த மிருகம். இப்ப அந்த மிருகத்துடைய தலையில 10 கொம்புகள் இருக்குது. இப்ப புதிய ஏற்பாட்டில் வாசிங்க இப்ப. நீ கண்ட தானியேல் எந்த 10 கொம்புகளை பார்த்தாரோ அதே 10 கொம்புகளை யார் பார்த்தது? யோவான் பார்த்தார். நீ கண்ட 10 கொம்புகள் 10 ராஜாக்களாம். பார்த்தீங்களா? 10 நாடுகளுடைய கூட்டமைப்போடு ஒரு பெரிய யூரோப்பியன் ரோம ராஜ்யம் எழும்ப போகுது. 10 நாடுகள், அதுவும் பெரிய பெரிய கிங்ஸாக இருக்கணும். அப்படியே இராணுவத்தை கையில் வச்சுக்கிட்டு அதிகாரத்தையும் பலத்தையும் வைத்திருக்கிற கிங்ஸாக இருக்கணும். இன்றைக்கி அப்படி நிறைய 10 நாடுகள்லாம் இருக்குது. நிறைய நாடு, ரஷ்யா, சைனா, வடகொரியா, அத்தனை மிருகம் தானே. பிரசிடென்ட் நீங்கள் மூஞ்சியை பாருங்கள், நம்ம மூஞ்சி கூட நல்லா இருக்கும். அப்படி மூஞ்சி, பிரசிடென்ட் மூஞ்சியை பார்த்துருக்கிறீங்களா? புத்தின் மூஞ்சி, அப்புறம் இந்த வடகொரியா மூஞ்சி, அப்புறம் இந்த சீனாக்காரன், நம்ம பிரதமரை சொல்லக்கூடாது, ஏன்னா நம்ம நாட்டில் இருக்கிறோம். மூஞ்சியை பாருங்கள், மூஞ்சியை பார்த்தாலே இப்படி ஒரு மாதிரி வச்சுருப்பானுங்க. அந்த கூட்டமைப்பில் வைக்கிற பிரதமர், அந்த பிரசிடெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஒருத்த மூஞ்சி இப்படி ஒரு மாதிரி. உள்ள என்ன இருக்குது? பீஸ்ட் இருக்குது, உள்ள இருக்கு மிருகம் இருக்குது. என் வேதம் அந்த தலைவர்களை மிருகம் என்று அழைக்கிறது. நீ கண்ட 10 கொம்புகள் 10 ராஜாக்களாம். இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. சீக்கிரமா பெற போறாங்க. இவர்கள் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே கூட. இவங்க என்ன பண்றாங்க? மிருகம். என்ன மிருகம்? அந்த யாரு? அந்தி கிறிஸ்து. சின்ன, அதை நீங்க படிச்சா சின்ன கொம்பு இருக்கு, அதை விட்டுட்டேன். இப்ப யூரோப்பியன் யூனியன்ல இன்னொருத்த எழும்புறான். நீ கண்ட 10 ராஜாக்களும் இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே கூட. என்னது? மிருகத்துடனே கூட. இந்த மிருகம் எது? ஏற்கனவே மிருகம் பார்த்து 4 மிருகம், இன்னொரு மிருகம் வருது. அது என்னது? யாரு? அந்தி கிறிஸ்துவோட மிருகம். இவங்களை எல்லாமே பைபிளில் வந்து மனுஷன்னு போடலை, மிருகம் தான் போட்டு வச்சிருக்குது. அந்த வேர்டை கத்தை யூஸ் பண்ணி பார்த்தீங்களா? அப்போ அவங்களுடைய குவாலிட்டி உணாசி என்னது? மிருகம் மாதிரி தான், மிருகம்தான். ஒரு மிருகத்திட்ட போய் நீங்கள் ஏதாவது எதிர்பார்க்க முடியுங்களா? நீங்கள் தொட்டாலே சீரும், நீ கிட்ட போனாலே முறைக்கும். அப்போ இந்த பிரசிடென்ட்டுகள் 10 பேரும் மிருகங்கள். அதற்கு மேலே ஆன்டி கிரைஸ்ட், அந்தி கிறிஸ்து என்ற ஒரு மிருகம் வருது. இந்த 10 மிருகங்களும் அந்த மிருகத்தோட என்ன பண்ணுதா? வாசிமா. இவர்கள் மிருகத்துடனே கூட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். உட்கார்ந்து 1 மணி நேரம் கமிட்டி கூடுது, பேசுது, பேச்சுவார்த்தை நடக்குது. இந்த 10 கிங்ஸ் தான் உலகத்தை கண்ட்ரோல் பண்ற கிங்ஸ். உலகத்தை கண்ட்ரோல் பண்ற 10 கிங்ஸும் அவருடைய அதிகாரத்தையும் அவருடைய பலத்தையும் யார் கையில் கொடுக்குறாங்க? மிருகத்துடைய கையில் கொடுக்குறாங்க. அங்கதான் அரசாங்கங்கள் மாறுத பைபிளில் போட்டு வச்சு. இன்னைக்கு இருக்கிற அரசாங்கங்கள் 10 பிரிக்க போறாங்க. உலக வரைபடத்தை இப்போ பிரிச்சுட்டாங்க. இப்போ 120 நாடுகள் இருக்குது பார்த்தீங்க. இப்போ அப்படி இல்லை, 10 பிரிச்சுட்டாங்க. வரைபடத்தை 10 பிரித்து ஒவ்வொரு பிரிவுக்குள்ளும் ஒரு 10 நாடு 8 நாடு கட்டி 10 பிரித்து வச்சுட்டாங்க.
வரைபடத்தை மாற்றிட்டாங்க. மாற்றி அதை மொத்தம் 10ஆ பிரித்து அந்த 10 இப்போ இந்தியான்னு வைங்க, இந்தியா, சீனா, பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீலங்கா, மலேசியா, ஒரு கொஞ்சம் நாடுகளை சேர்த்து இது ஒரு கூட்டமைப்பு, அப்படி டோட்டலாக 10ஆ பிரிச்சுருக்காங்க. அது நடைமுறைக்கு கொண்டு வர போகிறாங்க. ஏன்னா ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட், ஓருலக அரசாங்கத்தை கொண்டு வரவும் திட்டம் போட்டுட்டாங்க. நமக்கு தெரியாமல் நிறைய, நமக்கு தெரியாமல் நம்ம அறிவு கெட்டாமல் நடந்திருக்குது. ஆனால் நம்முடைய வேதம் அது ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்குது. இயேசு ரட்சிக்கிறார், இயேசு விடுவிக்கிறார், இயேசு அழைக்கிறார் அப்படின்னு நிறைய நம்ம படிக்கிறோம், கேட்குறோம். பட் இந்த விஷயத்தை நம்ம போகிறதில்ல. நம்ம வேதனை, நம்ம கஷ்டம், நம்ம துயரம், நம்ம வேதனை, நம்ம கண்ணி, இப்படியே நம்ம போயிட்டுருக்குறோம். ஆனால் நம்மளை மீறி, நம்முடைய சமுதாயத்தை மீறி, நம்முடைய வரைபடத்தை மீறி, நம்முடைய வளையங்களை மீறி ஏதோ ஒன்று நடத்திட்டு இருக்குங்கிற ஒரு விஷயத்தை தேவன் நம்முடைய ஜனங்களுக்கு தெரியப்படுத்துறாரு. அடுத்த வாசிங்க. அது இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். பார்த்தீங்களா? ஒரே யோசனை. நம்ம கூட ஒரே யோசனை கிடையாது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. இவர்கள் ஒரே யோசனையுடையவர்கள். இவர்கள் தங்கள் வல்லமையையும் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள். எப்படி இடம் பாருங்க. இந்த 10 கிங்ஸ் தான் வேர்ல்டே கண்ட்ரோல் பண்றான். ஒவ்வொரு இடத்தையும் கண்ட்ரோல், உலகமே கண்ட்ரோல் பண்றான். இந்த 10 கிங்ஸ் தன்னுடைய வல்லமையையும் தன்னுடைய அதிகாரம் முழுவதையும் யார் கையில் கொடுக்குறான்? அந்த மிருகத்துக்கு கொடுத்து சரண்டர் ஆகிறான். ஒரே ஒரு மிருகம், அவன் பேர் என்ன? அந்தி கிறிஸ்து. அங்க ஒரு மிருகம் ஒன்று. புதிய ஏற்பாட்டுக்குள்ள 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. 2 தெசலோனிக்கேயன்ஸ் chapter 2 verse 9. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை, இங்க பைபிள்ல புதிய ஏற்பாட்டுல நம்ம திருப்பிக்குவோம், அந்த அந்த மிருகத்தை தான் போட்டிருக்கு. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி. எப்படி வருதான்? சாத்தானுடைய ஒரிஜினலா பிசாசே வந்து இறங்குற மாதிரி இருக்காமா. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி. அது வேலை யூஸ் பண்ணிக்காத பாருங்க. சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே. போது இப்ப அவன் எப்படி இறங்கி வர்றான்? அந்த பீஸ்ட் ஏன் இந்த 10 மிருகங்களும் ஏன் அந்த ஒரு மிருகத்திட்ட போய் சரண்டர் ஆகுது, அதிகாரத்தை கொடுக்குது, வல்லமை கொடுக்குதுன்னா, இவங்களை எல்லாம் மீறி அவங்கிட்ட என்ன இருக்கு தெரியுமா? சாத்தான், உலகத்தின் அதிபதி, டைரக்டா அவங்க கூட இருக்கிறான். ஒண்ணுமே பண்ண முடியாது. சாத்தானுடைய அடையாளங்கள் அவன்கிட்ட இருக்குதுங்க. அப்படி வந்து இந்த உலகத்தில் வந்து அவன் இறங்குறான். ஆனால் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? அதே 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசியுங்கள். அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும். பார்த்தீங்களா? என்னது? அவன் எதிர்த்து நிற்கிறவன். அவன் பேர் யாருக்கும் அடங்க மாட்டான், எதிர்த்து நிற்பான். அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும். தன்னை அவன் அப்படியே உயர்த்துவான் தன்னைய. வேர்ல்டு ஃபுல்லா எல்லா டிவிலையும், எல்லா யூடியூப்லையும், எல்லா கூகுள் எல்லாம் அவனை பற்றி வரும். அவனை பற்றி வரும். உலக ஜனங்கள் எல்லாரும் அதை பார்ப்பாங்க. ஐயோ, இப்படி ஒரு வல்லமையான ஒருத்தன். தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல. புரிஞ்சிச்சா இந்த இடம்? ஏசாயா 14:14 புரிஞ்சிருச்சா அந்த இடம்? எங்க வருது பாருங்க. ஏசாயா 14:14 வாசியுங்கள். நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்ப அப்படிங்கிற ஒரு இடம். அதே சேம் கேரக்டர், பிசாசோட கேரக்டர் இங்க வருது பாருங்க. தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து அந்த ஆசையை இங்க நிறைவேற்றுதான். அவனுக்கு ஒரு ஆசை. காடை பார்த்து மேலே சிங்காசனம் மேலே இருக்குது, அவர் சிங்காசனம் கீழே இருக்கிறான். கேருபு பார்க்குறான். ஐயோ, தேவனுடைய சிங்காசனம் அங்கே இருக்கே, நான் தேவனுக்கு, நான் என்ன மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன்.
இல்ல உன்னதமானவருக்கு ஒப்பாவே. அதுதான் முக்கியம். உன்னதமானவருக்கு ஒப்பாவே. இந்த இடம் தான் அவனுக்கு, அந்த இடத்த சீட்டு அவனுக்கு வேணும், அந்த சீட்டு வேணும், அந்த பதவி வேணும். வெறி வெறி. ஏங்க ஒரு சிருஷ்டி, ஒரு பெரிய சிருஷ்டிகரை பார்த்து சிருஷ்டிகர் மாதிரியே ஒப்பாகணும்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய ராங் திங். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். எட்டி உதைச்சார் பாருங்க, ஒரு உத. அறிவு கட்ட நாயே, என்னோட சீட் வேணுமா? உதைச்சது எங்கே போய் சேர்த்துமா? அகாதமான பாதாளத்தில் தள்ளுண்டு. நம்ம நிறைய பேர் உயர்த்தியே பாதாளத்தில் படுத்துட்டோம். உண்மை அதுதான். நம்ம ரொம்ப அப்படியே யோசிச்சு கடைசியில் நம்ம பாதாளத்தில் போய் நினைக்கிறோம். அப்படி தான் ஆயிடுச்சு. சாத்தான் ஏமாத்துறான், பெருமைப்பட வச்சு, அப்படி தன்னை குறித்து ஒரு மேன்மையான எண்ணத்தை வச்சு நம்ம நல்லா மூழ்கடிச்சிருவோம். தன்னை குறித்து எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு பைபிள் இருக்கு. எதுக்கும் ஒரு அளவு இருக்குல்ல, ஒரு இடம் இருக்கு. இப்போ என்னாச்சு வாசிங்கள். அந்த தேவன் போல ஆலயத்தில் வாசிப்பா. தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து. தேவன் அந்த வார்த்தை கவனிங்க. தேவனுடைய ஆலயத்தில் நம்ம எல்லாரும் தான் உட்கார்றோம். நாங்களும் அங்கே உட்கார்றோம் முன்னாடி. நாங்கள் பாஸ்டர் மாதிரி, நீங்கள் சிஸ்டர் பிரதர். ஆனால் அவன் எப்படி உட்கார்றான்னா, தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து, நல்ல கவனிங்க, தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். அவனுக்கு ஒரு எண்ணம் பாருங்க, தன்னை தேவன் மாதிரி காமிக்கணுமா. நம்ம எல்லாருக்கும் அப்படி ஆசை இடங்கள்ல நமக்கு நம்ம அப்படி ஒரு கெத்தை காமி பார்த்தீங்களா, ஒரு கெத்து. அப்போதான் உதவ வாங்குறது கத்துட்ட. சில கெத்தெல்லாம் நமக்கு ஒரு நேரம் அது பிசாசு உள்ள வேலை செய்யுது. தன்னை தேவன் போல காமிக்கணும்னு அவனுக்கு அப்படி ஒரு வெறி பிடிச்சிருக்கானுங்க. அந்த உலக தோட்டம் நடந்த அந்த விஷயம் இருக்கு பார்த்தீங்க. அவங்க மனசில் என்னைக்காவது ஒரு நாள் தேவனுடைய சீட்டில் உட்காந்து நான் தேவன் மாதிரி காட்டணும்னு வெறி பிடிச்சாலுங்க அவன் கரெக்டாக பண்ணுறான் பார்த்தீங்களா. அதற்கும் தேவன் என்ன செய்கிறார்? இடம் கொடுக்குறாரு பார்த்தீங்களா. சில நேரம் நமக்கு இடம் கொடுப்பாரு, தப்பு பண்ண இடம் கொடுப்பாரு, அப்படி காலை தூக்கி வர இடம் கொடுப்பாரு. நம்ம பாட்டில் கெத்தில் போயிட்டே இருப்போம். ஆனால் ஒரு இடம் பார்த்தா இப்படி சுற்றி பார்த்தீங்கன்னா எங்கே இருப்போம் தெரியுமா? பாதாளத்துக்குள்ளே உள்ளே உட்காந்துக்கிட்டு இருப்போம். நம்ம எங்கேயோ போகிறோம்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். அங்கே இல்லை. இப்படி ஏற நினைச்சவன் இப்படி இறங்குறா. இயேசு கிறிஸ்து இப்படி இறங்க நினைச்சாரு, அவர் ஏறுறாரு. சாத்தான் ஏற நினைச்சான், அவன் இறங்குனா. கிறிஸ்து இறங்க நினைச்சாரு. மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தன்னை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் அவரை உயர்த்தி, ஹல்லேலூயா, அவருடைய நாமத்தை உயர்த்தி உன்னதங்களிலே பிதா தன்னுடைய சீட்டை கொடுத்து உட்கார வச்சு, ஹல்லேலூயா. நினைச்சு பாருங்க, அந்த அந்த இடத்துல உட்காரணும்னு ஆசைப்பட்டான். அது மாத்திரம் அவன் என்ன பண்ணுவானா, வாசிங்கள் தானியேல் சாப்டர் 11 verse 37. Daniel chapter 11 37. வாசிங்க. அவன் தன் பிதாக்களின் தேவர்களை, அவன் என்ன பண்றான் பாருங்க. இங்க தேவாலயத்தில் உட்கார்ற மாத்திரம் இல்ல, இந்த நிறைய சாமிகள் இருக்கு பாத்தீங்களா, தேவர்கள் எல்லா நாட்டிலையும் அங்கங்க சாமி வச்சிருப்பாங்க. அவன் அதுலயும் கை வைக்கிறான். இங்க தேவாலயத்தில் காடு மாதிரி உட்கார்ந்துட்டான். உட்கார்ந்து அடுத்து என்ன பண்றான்? அடுத்த வாசிங்கள். அவன் தன் பிதாக்களின் தேவர்களை மதியாமலும், எல்லா பக்கம் கால் வச்சிட்டான். மதியாமலும் ஸ்திரீகளின் சிநேகத்தையும், அவன் ஸ்திரீகளின் சிநேகத்தை விரும்பாதவன். அப்படின்னா நமக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிடும். நிறைய இடத்துல இப்போ போராட்டம் வருது பார்த்தீங்களா, சில ஜெண்டர் மாற்றத்தில். அது ரொம்ப சொல்ல முடியாது. இந்த ஜெண்டர் மாற்றத்தில் இப்போ நிறைய இருக்கு. ஸ்திரீகளின் சிநேகத்தை, எந்த தேவனையும் எவன்டா காட் அப்படிங்கிற மாதிரி, எவன் காடு என்னை விட்டா எவன் காடு அப்படிங்கிற இடத்துக்கு போறான். எந்த தேவனையும், தேவர்களை மதிக்க மாட்டான், ஸ்திரீகளை மதிக்க மாட்டான். எந்த தேவனையும் மதியாமலும் எல்லாவற்றிற்கும் அந்த இடம் பார்த்தீங்களா, ஆலயத்திலையும் காடு மாதிரி பெரியவனா இருக்கணுமா, தேவர்களையும் மதிக்க மாட்டான், உலகத்தின் தேவன்களையும் மதிக்க மாட்டான், எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னை உயர்த்தி
காண்பிக்கிறவன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். அதுக்கு பேர் தான் பீஸ்ட், மிருகம். இப்படிப்பட்ட ஒரு மிருகம்தான். அதுக்கு பேர் என்ன? அந்தி கிறிஸ்து, ஆன்டி கிரைஸ்ட்பாங்க. இப்போ நம்ம செய்திக்கு வருவோம். இப்போ நான் சொன்னது ஃபுல்லாகவே இன்ட்ரடக்ஷன் தான். இப்படி ஒரு இடம். இப்போ யார் உள்ளே வந்துட்டா ஆன்டி கிரைஸ்ட் வந்துட்டான். உங்களுக்கு தெரியும் எத்தனை மிருகம் பார்த்தோம்? சிங்கம், கரடி, சிறுத்தை, கெடியுள்ள மிருகம். இந்த மிருகங்களை பற்றி நம்ம எல்லாம் பார்த்தோம். அது முடிச்சுட்டு நம்ம இங்கே கேரக்டர் வந்துட்டோம். இப்போ அந்த கடைசி மிருகம், அந்த மிருகம் 10 கொம்புகளோடு எழும்புது. 10 கொம்புகள் பார்த்தோம். இது அப்போ ஆன்டி கிரைஸ்ட் கையில் கம்ப்ளீட்டாக என்ன வந்துச்சு? வேர்ல்டு வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயத்தை பார்க்கணும். சபைகளிலும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு கூட்டம் வரும். அதுதான் பிரச்சனையே. சபை கர்த்தருடையது தான், ஆனால் சபைகளுக்குள்ளே ஒரு பெரிய கூட்டம் அவனுக்கு பயங்கரமான அவனுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்குற ஒரு கூட்டம் இருக்கு. வாசியுங்கள் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18-19 வாசிங்க. பிள்ளைகளே, கொஞ்சம் மெதுவா. பிள்ளைகளே, இது கடைசி. பிள்ளைகளே, இது அதான் காலம். இனி காலம். இப்ப சபைக்கு வந்திருக்கிறோம். பிள்ளைகளே, இது கடைசி காலமாக இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடியே இப்பொழுதும். எங்க ஒரு அந்தி கிறிஸ்து தானே போட்டிருக்கணும். என்ன போட்டிருக்கு? அநேக அந்தி கிறிஸ்து. அப்ப எவனைத்தான் அந்தி கிறிஸ்துன்னு பார்க்கறது? எல்லாமே அந்தி கிறிஸ்து. அநேக அந்தி கிறிஸ்துகள் நம்ம சபையில் யாரும் இல்லை. கண்டிப்பாக எனக்கு நல்லா 100% தெரியும். எங்கேயும் இருந்துட்டு போகிறாங்க, இருக்கிறார்கள். அதனாலே அப்போ அந்தி கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி அவனுடைய ஸ்பிரிட்டு, அவனுடைய ஆவியை ஊற்றி நிறைய பேரை அவன் செலக்ட் பண்ணி அவனுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணுறான். ரட்சிக்கப்பட்ட கூட்டத்திலையும் கை வைக்கிறான். அவன் ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்டத்துக்குள்ள அவன் கை வைக்கிறான். ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதும்போது என்ன சபைக்கு எழுதுறாரு? வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆவியானவர் எழுதும் பொழுது 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. ரெவலேஷன் சாப்டர் 3 verse 9. இதோ சபைக்குள்ள பாருங்க, என்ன சபை அது? பிலதெல்பியா சபை. பிலதெல்பியா சபை என்ன சபை? பிலதெல்பியா சபை பைபிளில் இருக்கிறதுலையே அது நல்ல சபை. அந்த சபைக்குள்ள இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில், அது யாருன்னு தெரியல, அதை கண்டுபிடிக்க முடியாது. அப்போ எல்லா இடம் இருக்குன்னா கண்டிப்பாக இங்கேயும் இருக்கும், அது சொல்ல முடியாது. கொட்டச்சல் பிடிச்ச பேர் வலிக்குதா? சபைக்கு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு, கொட்டச்சல் பண்ணிக்கிட்டு, சபைக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு அப்படி சிலது இருப்பாங்க பார்த்தீங்களா? சாத்தானுடைய கூட்டம். சாத்தான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற அவனுடைய ஆளுகளையும் கொஞ்சம் இங்கே கொடுக்குறாருங்க. உண்மை. சபைக்குள்ள சாத்தான் கூட்டம் ஒன்று இருக்குது. நான் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் போட்டுக்கு சாத்தானுடைய கூட்டத்தாரில் பெரிய கூட்டம் அங்கே இருக்குது. அதில் கொஞ்சம் பேரை செலக்ட் பண்ணி ஒவ்வொரு சபைக்குள்ளும் உள்ள வைக்கிறாள். பிரச்சனை. சிலரை உடனே நினைக்காதீங்க, ஓ அவராக இருக்குமா, அந்த அம்மா இருக்குமா, சேரன் பார்க்கறது பார்த்தா ஓ அவங்களா இருக்குமா, இவங்களா. யாரையும் சொல்ல முடியாது. இப்போ தெரியாது, எப்போ தெரியும்? வருகையில தெரியும். வருகையில தெரிஞ்சிடும். அவர் சொந்த கூட்டத்தை கைவிட மாட்டாருங்க, வந்த கூட்டத்தை எடுக்க மாட்டார். சொந்த கூட்டத்தை கைவிட மாட்டாரு, வந்த கூட்டத்தை உள்ள நுழைச்சி விட்டான் பாரு சாத்தான். ஒரு 10 பேரை சபைக்கு நுழைச்சி விட்டுருவான். சிலரை கொடுப்பேன்னு ஆண்டவர்கிட்ட அனுமதி கேட்டு ஒவ்வொரு சபைக்கும் 10 பேர் 20 பேர் 5 பேர் 10 பேர் உள்ள நுழைச்சி விட்டுருவான். பார்த்தீங்கன்னா சபைக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை வந்து பார்த்தீங்க. சில நேரங்களில் சில ஆள் நுழைஞ்சு சபைக்கு பிரச்சனை வந்துடும். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம், நம்ம அப்படி சபைக்கு இடரலாவோ மற்றவர்களுக்கு இடைஞ்சலாவோ ஊழியக்காரருக்கு விரோதமாகவோ அப்படி நம்ம இருக்கக்கூடாதுன்னு ஒரு இடம் இருக்கு. யாரும் பயந்துக்காது, இங்கே யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். சாத்தானுடைய கூட்டத்தாரி சிலரை அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? ஐயோ ரொம்ப தாழ்மையாக வருவாங்களாம். ஒரிஜினல் விசுவாசி கூட மேலே விரைச்சிட்டு போவாங்க. இவங்க அப்படியே பார்த்தா ஒன்றும் தெரியாதபடியே பாதத்தில், ஐயோ கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப பணிஞ்சாங்கன்னு வைங்க, கொஞ்சம் டவுட் வச்சுக்கோங்க.
ரொம்ப ஓவரா அப்படியே அப்படி. ஏன்னா அந்த கூட்டத்தோட அடையாளம் என்ன? உன் பாதங்களுக்கு முன்பாக அப்படின்னா ரொம்ப பணிந்து, நான் உன்மேல் அன்பா இருக்கிறதை நான் உன்மேல் அன்பா இருக்கிறதையும் அறிந்து கொள்ளும்படி செய்வேன். அவங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு கூட்டம் இது. இந்த கூட்டத்தை நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18-19 வாசிங்க. பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள். இந்த அந்தி கிறிஸ்துக்கள் அதான் அந்த கூட்டம், சாத்தாண்டி கூட்டம் உள்ள நுழைச்சி விட்டுட்டான். சபை ஒவ்வொன்றுக்கும் அவளை ஒரு 10 பேர் உள்ள விட்டு அங்கே என்ன நடக்குது, என்ன பண்றாங்கன்னு உளவு பார்க்க அனுப்பிச்சிருக்கான். அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். அது கொஞ்சம் பேர்லாம் கிடையாது. நான் 10 பேர்னு என்ன போட்டு பைபிள்ல அநேக அந்தி கிறிஸ்துகள், அடையாளம் காண முடியாத அந்தி கிறிஸ்துகள். நீங்கள் எல்லா ஆவியையும் நம்பாமல் அந்த ஆவி தேவனால் உண்டானது என்று சோதித்து அறியுங்கள் அப்படின்னு போட்டு வச்சிருக்குது. எல்லா ஸ்பிரிட்டும் ஒன்றுன்னு சொல்ல முடியாது. அடுத்து வாசிங்க. அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். அவர்கள், இங்கதான் இருக்கு பிரச்சனையே, அவர்கள் நம்மை விட்டு, நல்ல கவனிங்க, அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். யாரெல்லாம் அப்படி பிரிஞ்சு போறாங்களோ, இந்த சபை வேண்டாம், இந்த சத்தியம் வேண்டாம், யாரெல்லாம் பிரிய நினைக்கிறாங்களோ அவங்க மேலதான் பிரச்சனை இருக்குது. இந்த பிரிவினை உண்டாக்க வந்திருக்கிறான். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். அடுத்து வாசிங்க. ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருந்திருந்தார். நல்ல கவனிங்க, அவர்கள் வெளியே பிரிஞ்சு போனவங்க நம்முடையவர்களாய் இருந்தார்களானால் நம்முடைய நிலைத்திருப்பார்களே அப்படி போட்டு வச்சிருக்குது. அப்ப இங்க ஒரு டிவைட் பண்றான். உள்ள 10 பேர்த்த விட்டு சபையில கொஞ்சம் பேர்த்த பிரிச்சு அந்த வேலையை செய்யறான். அதனாலதான் பவுல் எழுதியிருக்கார் பாருங்க. பவுல் தன்னுடைய நிருபத்திலே, தன்னுடைய அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 29-31 வாசிங்க. நான் போன பின்பு அவர் எழுதுறா பாத்தீங்களா, எவ்வளவு ஒரு தேவ மனுஷன். நான் போயிருவேன். நான் அப்போஸ்தல் சாப்டர் 20 verse 29-31 அப்போஸ்தல். நான் போன பின்பு, நல்ல கவனி, இந்த வசனம் வந்து முக்கியமான வசனம். நான் போன பின்பு மந்தையை விடவே விடாதுங்க. சாத்தான் வெறி பிடிச்சு அலையணும். அதுவும் உண்மையான சத்தியத்தை சொன்னோன்னு வைங்க, நம்ம மேல கொலவெறியில் இருப்பான். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். பாத்தீங்களா, ஓநாய் கூட்டத்தை உள்ள விட்டுட்டான். கொடிதான ஓநாய்கள் வெளியிருந்து வருது. அடுத்து வாசிங்க. உங்களிலும் சிலர் எழும்பி. ஹல்லேலூயா. இங்கதான் பிரச்சனை. வெளியிருந்து ஒரு கூட்டத்தை, ஓநாய் கூட்டத்தை விடுறான். உங்களிலும் சிலர் எழும்பி, பலர் கிடையாது, சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படியாக மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். அந்த நாலேஜ், அந்த அறிவு பவுலுக்கு தெரிஞ்சிருக்குது. என்ன, பாதம் கழுவிதான் ராபோஜனம் எடுக்கணுமா? அது அப்ப எடுத்தாங்க, ராத்திரி தான் எடுக்கணுமா? எங்க ஊர்ல பாதம் கழுவி எடுத்த ராபோஜனம் எல்லாம் இப்போ எல்லாமே மாற்றிட்டாங்க. ஏன்னா ஆத்மா வர்றதில்லை. அதனால ட்ரினிட்டி சபைன்னு ஒரு சபை பயங்கரம். அந்த பாதம் கழுவி ராத்திரி ரொம்ப ஸ்ட்ராங். இப்போ அவங்க பசங்க எழுப்பி அந்த உபதேசம் எடுத்து போட்டாங்க. ஓபிசிம்பாங்க கோயம்புத்தூரில். என்ன, ஓப்பன் பைபிள் சர்ச் அப்படின்னு ஒன்று இருக்குது, எலிடா. பாதம் கழுவி ராபோஜனம் எடுப்பாங்க. அதை வீடியோ எடுத்திருந்தாங்க. இப்போ அந்த சபை அதை விட்டுட்டாங்க, வேண்டாம். ஏன்னா கூட்டம் வரமாட்டேங்குது, ஆளை பிடிக்க முடியல, பாதங்களில் வரமாட்டேங்கிறான். ஐயா, இது என்ன உபதேசம்? யார் இதை கேட்பாரு? அப்போ பார்த்தீங்க, இந்த ஒரு இடத்துல எப்படி சாத்தான் எதை வச்சு, சத்தியத்தை வச்சே மடக்கி பிடிச்சிட்டு போறான். பாதம் கழுவாம ராத்திரி ராபோஜனம் எடுக்காத சபைகளோடு நாம் உறவு வைத்துக் கொள்வது தேவனுடைய விருப்பமே இல்லை. இந்த உபதேசத்தை, கிறிஸ்துவின் உபதேசத்தில் இராமல் மீறி நடக்கிற எவனும்
தேவனை உடையவன் அல்ல. நாம் கற்றுக்கொண்ட சத்தியம், பெற்றுக்கொண்ட வார்த்தையை ஒரு நாளும் விட்டு விலகக்கூடாது. சத்தியம் எத்தனை வருஷம் சத்தியம்தான். சத்தியம் மாறாது, நித்தியம் மாறாது. உங்கள் மனசில் ஒரு சத்தியத்தை கர்த்தர் உள்ள வச்சுட்டான்னா, அந்த சத்தியத்தை விட்டு விலகிற யோசனை இருந்ததுன்னா நல்லா இருக்கலாம், சபை வளரலாம். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஹைதராபாத், ஆந்திரா திருச்சபை, ஹைதராபாத்தில் பெரிய சபை, அவர் பேர் நான் சொல்ல விரும்பல, பெரிய சபை. கூட்டம் பார்த்தீங்கன்னா அத்தனை கூட்டம், பயங்கர க்ரௌடு ஹைதராபாத்தில் பெரிய. அவருடைய மெசேஜ் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? ரோமில் போய் போப்பாண்டவரோட நின்று மரியே அன்னை மரியன்னு ஒரு பாட்டு, அந்த ஒரு பென்டெகோஸ்து பாஸ்டர் பாடி மரியை வாழ்த்தி, ஒரு பெந்தகோஸ்து பாஸ்டர் போப்பை ஐஸ் வைக்கிறதுக்கு பாடி அதை அப்படியே துதிச்சு போட்டு ஃபோட்டோ எடுத்து வீடியோ போட்டுருக்கலாம். இந்த வீடியோ பரவிருச்சு. நல்லா கவனிங்க, இந்த வீடியோ ஸ்பீடாக பரவி நான் அதை பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த பாஸ்டர் என்ன பண்ண, யாருக்கு பணம் கொடுத்தான்னு பண்ணோம், அதை கம்ப்ளீட்டாக எடுத்துட்டாங்க, டெலீட் பண்ணி விட்டாங்க. நிறைய பணத்தை கொடுத்து அந்த வீடியோ கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணி அதை கூகுள்லையும், அது வாட்ஸ்அப்பை என்னமோ அது என்ன யூடியூபா எல்லாம் கட் பண்ணி இப்போ அந்த இதை இல்லை. அந்த பெந்தகோஸ்து பாஸ்டர் அப்படி பிரசங்கம் பண்ண அந்த தேவ மனுஷன் மரியை பாடி மரியை வாழ்த்தி அதை பாடினது அப்படி வீடியோவை நான் பார்த்தேன். ஹைதராபாத்தில் பெரிய சபை, அவர் பேரை சொல்ல வேண்டாம், இன்றைக்கும் டிவியில் பிரசங்கம் பண்ணுறார். அப்போ அந்தி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த பூமியில் ஒரு பெரிய திருச்சபைகள் இருக்குது. ஹல்லேலூயா! கூட்டமாக இருக்குது. சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி என்று வேதம் சொல்லுகிறது. சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி நிறைந்த ஒரு ஜாதி தான் பரலோகம் திறக்கும். எல்லாரும் திறக்க மாட்டார். அக்கிரம செய்யக்காரனே, எத்தனை கூட்டம் இருந்திருக்கும். அற்புதம் செஞ்சோம், அடையாளம் செஞ்சோம், உன் நாமத்தில் தீர்க்கதரிசனம் சொன்னோம், என்னென்னமா சொல்றாங்க. அவங்க நம்பி எத்தனை கூட்டம் இருந்திருக்கும். அக்கிரம செய்கைக்காரனே, அக்கிரமா பண்ணுனா, அக்கிரமெல்லாம் பண்ணலையே, அற்புதம் தானே செஞ்சாங்க, ஆண்டவருடைய வசனத்தை தான் சொன்னாங்க. ஆனால் காட் முன்னே சொல்லிட்டாரு, இப்படி ஒரு கூட்டம் நம்மளை விட்டு பிரிஞ்சு போய் சத்தியத்தை விட்டு விலகி கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும், நீயோ மனத்தில் உள்ளவனாயிற்று. நீங்கள் அது பார்த்து 1 யோவான் 4 அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 1-2. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசி கொஞ்சம் பேரெல்லாம் கிடையாது, பார்க்குறவன்லாம் கள்ள தீர்க்கதரிசி இருக்கான். அநேக அப்போ இது வந்து முதல் நூற்றாண்டுலேயே அநேக கள்ள தீர்ந்தானா, இப்போ கடைசி நேரத்தில் எவ்வளோ இருப்பான்னு பார்த்தீங்க, பார்க்குறவன் கள்ள தீர்த்து இருப்பான். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் அப்படி போட்டு பார்த்தீங்களா. அப்போ சாத்தான் நிறைய உள்ள விட்டுட்டான், ஸ்பிரிட்டை உள்ள விட்டு நிறைய ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களே வரங்களை கொடுத்து வல்லமையை கொடுத்து அந்நிய பாஷை பேச வச்சு அவங்களும் அந்நிய பேச வச்சு ஒரு கூட்டத்தை தனத்துக்கு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறான். சத்தியத்தை மட்டும் விட்டுரு, மற்றது எல்லாம் உனக்கு அனாயிண்டிங், அபிஷேகம், வரம், வல்லமை, காசு, ஐஸ்வர்யம் கொட்டி கொடுக்குறேன்னு உள்ள மாட்டி விட்டுருக்கான். ஏன்னா வேதம் சொல்லுது, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் என்ன போட்டிருக்க, என்னையே நான் வெறுத்ததுக்கு அப்புறம் என்ன இருக்கு வாழ்க்கையில் ஒண்ணுமே இல்லை. தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவேது. அப்ப நம்முடைய ஜீவியத்தை ரொம்ப கவனமாய் நம்ம பார்க்கணும். மந்தையை தப்ப விடாத கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும், உங்களுக்குள்ளும் சிலர் எழும்பி உள்ளே இருந்தும் அவன் தூக்குறான் பாருங்க சாத்தான். நல்ல ஊழியக்காரங்க அவன் கை வைக்கிறான், கை வச்சு மாறுபட்ட உபதேசத்தை அவன் கொண்டு வரான் பாருங்க. உள்ள வேலை செய்யறான் பார்த்தீங்க சபைக்கு. நம்ம கவனம் இல்லை. கோதுமை மணி விதைத்து கோதுமை செடிகளுக்கு மத்தியில் அவன் களையை விதைக்கிறான். கர்த்தர் சொன்னாரு, ரெண்டை என்ன பண்ண, வளர விடு. நம்மளை விட அவங்க தான் நிறைய வளருவாங்க. பார்த்தீங்க சில சபையெல்லாம் நேற்று வச்சு இன்னைக்கு பார்த்து 1000 பேர் பயங்கரமாக போயிட்டு இருக்கு, ஸ்பீடில் போயிட்டு இருக்கிறாங்க. எங்கே போகிறாங்களோ எங்கே வராங்களோ தெரியல. அப்போ நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இருக்குல்ல, ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நேரம். எனவே நாம் இந்த சமயத்தில் இப்போ நான் சபைக்கு சொல்கிறோம், இப்போ சபை எதற்கு ஆயத்தமாக்கப்பட வேண்டும் எல்லாம் பார்த்தோம். மிருகங்களை 4 மிருகங்களை பார்த்தோம், நாட்டில் நடக்கிற காரியங்களை பார்த்தோம், ஆன்டி கிறிஸ்டை பார்த்தோம். நமக்குள்ள ஒரு கூட்டத்தை பிரித்து எடுத்து மேய்ஞ்சு கொண்டு போயிட்டான். ஓநாய்களை போல கூட்டத்தை உள்ள விட்டு
மெஞ்சிருக்கிறான். அது மாதிரி நமக்குள்ள சிலர் எழும்பி மாறுபான உபதேசம் கொடுக்க போற ஒரு கூட்டத்தை எழுப்புறான். ரொம்ப கேர்ஃபுல்லாக வேலையை பண்ணான். இப்போ நம்ம கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டிய வேலை என்ன தெரியுமா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு, இங்கே தான் ஒரு சீக்ரெட். நமக்கு இது உலகத்துக்கு கிடையாது, நமக்கு தான். இப்போ சொல்லப்பட்ட செய்தி நமக்கு தான். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதோ ஒரு சீக்ரெட் அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. நாம எல்லாரும் சாக போறதில்லை அர்த்தம். நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நம்ம எல்லாரையும், இவங்களை தான் மறுரூபமாக்குவோம், அவங்கள தான் அவங்க அப்படின்னு பைபிளில் போடாமல் நம்ம எல்லாரும் ஒரு சபை. இத்தனைக்கும் அந்த சபை மோசமான சபைங்க. வாசிங்க 1 கொரிந்தியர் தான் வாச்சோம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1 வாசிங்களேன். மோசமான உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது அப்படிங்கிற நினைச்சு பாருங்க. சபைக்குள்ள உலகத்தான் சொல்றான், இந்த சபைக்குள்ள இப்படி நடக்குதுங்க, ஆம்பளைக்கு பொம்பளைக்கு சரியில்லை அப்படிங்கிற ஒரு இடத்துல அந்த சபை இருக்கு. மோசமான நிலைமை சபை இருக்குது. உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று அது எப்படி சாதனம் அடையுது? பேப்பர்ல வருது, யூடியூப்ல வருது. உங்களுக்குள்ளே விபச்சாரம் என்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது. ஒருவன் அதுல ஒருத்தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. பாத்தீங்க, ஒரு மோசமான லிஸ்ட் இருக்கு பாத்தீங்களா? ஆனா இந்த திருச்சபையை பார்த்து பவுல் சொல்றாரு, நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் ஒரு நிமிஷத்திலே ஒரு நொடி பொழுதிலே. காடு வந்து பாருங்க, ஒருத்தரை கூட கைவிடுவதற்கு அவருக்கு இஷ்டம் கிடையாது. எல்லாரையும் மறுமாக்க வேண்டும் என்று எங்கள் நல்ல தகப்பனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். தர்மையான ஓய்வு நாள் ஆராதனையிலும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சத்தியத்திற்காக உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்றபடி இந்த சத்தியத்தை கேட்ட ஒருவரும் நாங்கள் விடுதலையோடு கூட கர்த்தரை தொடர்ந்து ஆராதித்து, ஆண்டவரே நாங்கள் மறுரூபம் அடைவதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆயத்தப்படுத்தி நடத்த போகிறதற்காக எமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். எந்த தோல்வியான காரியங்கள், கடந்த காலங்களில் ஏற்பட்ட எந்த பலவீனங்கள், எந்த சரீரத்தில் ஏற்படுகிற இந்த மாம்சத்தின் எந்த குணாதிசயங்கள் ஒருவரையும் மேற்கொண்டு விடாதபடி கிறிஸ்துவின் நிறைவான திவ்ய சுபாவம், நான் சாந்தமும் மன தாழ்மையுமா இருக்கிறேன் என்றவர் உங்கள் சாந்தத்தினாலும் மன தாழ்மையினாலும் உங்கள் திவ்ய சுபாவங்களினாலும் எங்களை எப்பொழுது நிரப்பி எப்பொழுதும் வருகைக்கு ஆயத்தமாய் நித்தியத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஏதுவாய் எங்கள் தேவன் எங்களை நடத்த போகிறதற்காக எமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். இந்த நாளில் எங்கள் மத்தியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு உதவி செய்த ஆண்டவரை பயன்படுத்தின அருமையான அண்ணனுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களை கர்த்தர் தொடர்ந்து பயன்படுத்துங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. வந்த ஒவ்வொரு தேவ ஜனங்கள் அத்தனை பேரையும் ஆவியானவர் கையில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையுடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்றபடி இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளுடைய மன விருப்பங்கள் ஒவ்வொன்றையும் நிறைவேற்றி கர்த்தர் மகிமைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் மீதமாக இருக்கிற மாலை கூட்டங்கள், காத்திருப்பு கூட்டங்கள் எல்லாவற்றையும் ஆவியானவர் கரங்களிலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். சத்துரு வெட்கப்பட்டு போவானாக. கர்த்தருக்கே மகிமை செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையாய் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.